ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பிட்டுக்கு கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பிட் வந்து 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணிக்கலாம் இது 1 மீட்டர் இருக்கான்ட்டு. இது வந்து 37.5 தான் இருக்குது, 90 தான் இருக்குது, 90 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த 90 சென்டிமீட்டரில் நம்ம 38 சைஸ் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். ஆல்ரெடி லைனிங் நாங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பிட்டுக்கு மேலே வச்சு நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது வந்து ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் பேக் சைடு. இந்த பேக் சைடு வந்து ஈவனாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ப்ராடாக இருக்கும். சில டைம் உள்ளே க்ளோஸாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு ஷோல்டர் 2 ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடில் நம்ம வச்சு கட் பண்ணிக்கும்போது ஃப்ரண்ட் சைடு எங்கே போட்டிருக்காங்கன்னு கூட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு பக்கத்தில் இருக்கும்போது கட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி பக்கத்தில் இருந்ததுன்னா லைனிங் அந்த சைடு வச்சு கட் பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட் ஷேப்பு போயிடும், அதுக்கு ஃபேப்ரிக் பத்தாமல் போயிடும். அதனால் எந்த சைடுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் போட்டிருக்காங்களோ அந்த சைடு தான் லைனிங் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷோல்டர் 2 ஈவனாக வச்சு பேக் சைட் பார்ட்டை வச்சு நம்ம கட் பண்ணிக்கும் போது இங்கே வரைக்கும் போகும் பாருங்கள். ஃப்ரண்ட் சைடுக்கு நமக்கு ஃபேப்ரிக் பத்தாமல் போகும். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா லைன்ஸ் விட்டுருப்போம் இல்லையா. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் ஃபேப்ரிக். அந்த ஃபேப்ரிக்கு தைக்கும்போது நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். அதனால் இப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக ஃப்ரண்ட் சைடுக்கு தேவையான அளவுக்கு ஃபேப்ரிக் விட்டுட்டு நம்ம இப்போது கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேக் பீஸ் நம்ம கட் பண்ணிக்கிட்டோன்னா பேக்கில் ஒட்டு போடாமல் தைச்சிக்கலாம். ஏன்னா ஒட்டு போட்டோன்னா நல்லா இருக்காது. இந்த ஆரி ஒர்க்லலாம் ஒட்டு போட முடியாது. அதனால் உள்ளே இப்போ நம்ம தைக்கும் போது உள்ள சைடில் போயிடுதுன்னா அதுக்கு நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் பார்க்கலாம். இதுக்கு பிரின்சஸ் கட்டு வச்சு கப்பை வச்சு தைக்கிறது தான் ஃப்ரண்ட்டு சைடுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரின்சஸ் கட்டு. ஸோ பிரின்சஸ் கட்டுக்கு இந்த மாதிரி 38 சைஸுனால் இந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஃபேப்ரிக் பத்துமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நம்ம ஃபேப்ரிக் வச்சோன்னா ஸோ நமக்கு ஸ்லீவுக்கு பத்துமான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த ஸ்லீவ் வந்து ஐபஃப் கேட்டிருக்காங்க. ஐபஃப்னால நமக்கு அவங்க எல்போ ஸ்லீவ் வரைக்கும் கேட்டிருக்கிறதுனால ஸோ ஷார்ட் ஸ்லீவ்னால் உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். பட் இது லாங் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கட் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு எவ்வளோ வருதோ அதை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் ஆரி ஒர்க் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபோல்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. துணியை பிடிச்சி ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்காதீங்க. ஆரி ஒர்க் எங்கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல ஈவனாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ண லைனிங் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு லைனிங்க்கு ஒட்டு வரும். ஏன்னா லைனிங் 1 மீட்ரு தான், ஃபேப்ரிக்கு 90 தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து நமக்கு 2 ஸ்லீவுக்கு 2 சைடும் ஒட்டு வரும். மேலே ஃபேப்ரிக்கு மெயின் ஃபேப்ரிக்கு ஒட்டு வரும், உள்ள லைனிங் ஃபேப்ரிக்கு ஒட்டு வரும். அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க போடுற அளவுக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்கான்ட்டு. ஸோ இருக்கும்போது இதுக்கு ஸ்லீவுக்கு ரெடியாக இருக்குது, எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இவ்வளோ தான் மிச்சமாக இருக்குது. 90 சென்டிமீட்டரில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸ் பிட்டில் இவ்வளோ ஃபேப்ரிக் தான் மிச்சமாக இருக்குது இப்போது. ஸோ இதுக்கு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு எப்படி கட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ இதில் நமக்கு ஃப்ரண்ட் பீஸ்க்கு இவ்வளோ சடேஜாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கம்மியாக இருக்கிறத நம்ம ஒட்டு போட்டுக்கணும். ஸோ அதனால் இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஒட்டு போட்டுக்கிறதுக்கு துணி எவ்வளோ தேவைப்படும் தெரியாது. அதனால் நம்ம மெயின் மார்க் மட்டும் பண்ணிக்கிட்டு ஒட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா லைனிங் வச்சு தைச்சிக்கலாம். அதனால் நான் வந்து இப்போ கட் பண்ணலை, நான் தைக்கும்போது கட் பண்ணிக்கிறேன். ஸோ தைக்கும்போது இந்த கட் பண்ணது ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணி போட்டுக்கிறோன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.